அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய தினம் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் முடிஞ்சது. இதோட ஃபார்மேட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஸ்பாட் 24,548 முடிஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, 24,548 இது எழுதிக்கோங்க. அப்போ 24,550 இந்த பக்கம் கால் புட் ஆப்ஷன் செயின் அப்படி இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 550 கால் என்னன்னா 0 ஏடிஎம், 550 புட் என்னன்னா ₹2 இருக்கணும். இது லாஜிக்காக இது பண்ணிக்கோங்க. அடுத்து 24,500 கால் எவ்வளோ இருக்கணும்? இவங்க ₹2னா இவங்க ₹48 இருக்கணும். 500 புட் என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அடுத்தது 24,450 இவங்க எவ்வளோ இருக்கணும்? 24,550க்கு வித்தியாசம் எவ்வளோ? நம்மளுக்கு ₹98. இது 0. அடுத்து 24,400 இவங்களுக்கு ₹148. இவங்க 0. ஏன்னா இவங்க ஒருத்தர் தான் இருக்கும். அடுத்தது ஃபுல்லாக இந்த 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்லேயே போகும். அடுத்து 24,600 இந்த 600 கால் 0. 600 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்கும்? நம்மளுக்கு ₹52 இருக்கும். 24,650 இவங்க வந்து ₹102 இருப்பாங்க. இவங்க 0. அப்போ இது எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்? 24,548 அப்படிங்கிற இடத்த பேஸ் பண்ணி இந்த கணக்கீடு இருக்குது. அடுத்து 24,700 ₹152, இது 0. இதை நன்றாக நம்ம உணரணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இதனை பற்றி அடிப்படையாக தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இது என்ன ஆகுது? எக்ஸ்பைரியில் ஸ்பாட் எங்கே இருக்கோ அதற்கு தான் செட்டில்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஐடிஎம் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். ஓடிஎம் ஆப்ஷனுக்கும் ஏடிஎம் ஆப்ஷனுக்கும் 0 மதிப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிஎம் ஆப்ஷனுக்கு மதிப்பே இல்லாத ஒரு பொருளை ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா அது ஐடிஎம்மாக மாறணும். இது லாஜிக். அப்போ இது எழுதி வச்சுட்டு இது அப்படியே நம்ம ஆப்ஷன் செயினை நம்ம பார்க்கணும். பாருங்கள், இது 24 நம்ம 548 பேஸ் பண்ணோம். இவங்க ₹48.70 அதை பேஸ் பண்ணதுனால இது ₹48 நம்ம எழுதுனது 48.65. ₹2 நம்ம எழுதுனது இங்கே ₹1.25. அப்போ இது அப்படியே பாருங்கள் 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் அவங்களுக்கு போகும் பாருங்கள். இதற்கும் இதற்குள்ள தொலைவு ₹50, இதற்குள்ள தொலைவு ₹50, இதற்குண்டான தொலைவு ₹50, இதற்குண்டான தொலைவு ₹50. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் என்னவோ அந்த டிஃப்ரெண்ட் தான் இங்கே இருக்குது. இதற்கு ₹50, ₹50. இது அப்படியே நீங்கள் அடுத்த எக்ஸ்பீரியை மாற்றுங்க. அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பழசை நம்ம எழுதணும் 500க்கு ₹48 எழுதணும். இங்கே எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு ₹227 இருக்காங்க. இந்த 227 மைனஸ் 48 9 11 4 போச்சு 7 ₹179 டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இது 0 செய்ய வேண்டும். புரிஞ்சுதான்? இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று.
ஆனால் இந்த 179 ரூபாய் டைம் வேல்யூங்கிறது உண்மைதான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் இந்த ஃப்யூச்சர் வணிகம் அப்படிங்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்குது? நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வணிகம்ங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இது செட்டில்மெண்ட் ஆகும்போது இப்படி தான் நடக்கும். ஆனால் இப்போ 24,600 இருக்காங்க. அப்போ இதை கணக்கீடு பண்ணுங்கள். அப்போ இதற்கும் உண்டான தொலைவு 100 ரூபா. இப்போ இவங்க எவ்வளோ இருக்கிறாங்க? 227 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ கழித்தால் நம்மளுக்கு 127. இந்த 127 ரூபா தான் இவங்களுக்கு ப்ரைஸாக கொடுக்குறாங்க. இதை நன்றாக நம்ம உணர்ந்து கொள்ளணும். என்எஸ்சி சொல்கிறது கால்குலேஷன் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஆனால் இதற்குள்ள ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆனால் செட்டில்மெண்ட் அப்படி நடக்கிறது எக்ஸ்பெரியில் நம்மளுக்கு ஸ்பாட்டோட அடிப்படையில். அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸோட அடிப்படையோடு நீங்கள் வந்து கணக்கீடு பார்க்க முடியும். எல்லாமே உங்களோட ஆயிடும். அப்போ மார்க்கெட் அதிரடியாக இருக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை நீங்கள் பிரித்து பார்க்கணும். என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இது எப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு இன்னொருத்தரை கேட்குறத விட இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிற வரை நான் பார்த்த வரை, இது வந்து இங்கே எது குறிப்பிடல, இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு குறிப்பிடல. நான் பார்த்த வரை 15க்கு கீழ் இருப்பது வந்து ஒரு மந்த நிலையாகும், 15க்கு மேலே இருக்கிறது வந்துட்டு ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சைடுவே மார்க்கெட் ஆகலாம் அல்லது ஒன் சைடு மார்க்கெட் ஆகலாம். கம்மியாக இருக்கும்போது. அதிகமாக இருக்கும்போது மார்க்கெட் வாலட்டைல் ஆகலாம், இல்லைன்னா ஒன் சைடு ஆகலாம். அப்போ இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது எப்படி இருக்காங்க, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு ஒரு கேரக்டர் தான். அப்போ இதை வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே உள்ளே கொண்டு வாங்க. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கும்போது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை வீக்லி லோ, இந்த இன்பிட்வீனில் இருக்கும்போது அது என்ன மாதிரி தாக்கத்தை வருது, இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நிற்கும் போது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய புரிதல்களை இது ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே ஒரு சுய ஆய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நிஃப்டியோட நம்மளுக்கு லெவல்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 24,600 புட்டு 600 கால் கொடுத்துட்டாங்க. அடுத்து 24,500 புட்டு 25,000 கால் கொடுத்துருக்காங்க. அடுத்து 24,600 கால், 24,700 கால், 24,800 கால் தொடர்ச்சியாக கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க பேஸ்டு வந்துட்டு யார் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். 24,600 கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லைக்குள்ளே இருக்கிறதுனால மார்க்கெட்டோட லென்த் 24,600 ஃபஸ்ட்டு க்ளோசிங் எடுத்துக்கலாம், 165 170. அப்போ மார்க்கெட் வந்துட்டு இதுக்கு வந்து 5 ரூபா டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போ 24,605 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஸ்பாட் எங்கே இருக்குது? 548. அப்போ எவ்வளோ பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்காங்க? ஒரு 57 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அப்போ நீங்கள் ஸ்பாட்டோட லெவல்ஸ்க்கும் இதுக்கு கணக்கெடுத்திங்கன்னா 50 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ 24,600. அப்போ இங்கே இப்போ 50 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்குது. இப்போ ட்ரேடிங் இன்றைக்கி நடக்கும்போது எவ்வளோ பாயிண்ட் ப்ரீமியம் இருக்கோ அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் லாஜிக். அப்போ 24,600 165 ரூபாய்னா 24,770. இந்த ரெண்டில் யார் அதிக விலையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். 24,430. அப்போ இந்த ஜோன் இந்த ரெண்டு ஹையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புட்டோடது 180 ரூபா. அப்போ 24,419 ரூபா. இவங்களோட ஹை 237. அப்போ 24,837. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். இதோட ரெண்டோட நடுநிலை அப்படின்னு இந்த கேப் எடுத்துக்கோங்க. இந்த கேப் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 420 ரூபா வர்றாங்க. டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 210 ரூபா. அப்போ இதிலிருந்து 210 ஆட் பண்ணிங்கன்னா 24,630 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு கிடைக்கும்.
அப்போ 24,630ற்கு கீழே இவங்க நிலை பெறுகிற வரை, இவங்க அதற்கு மேலே நிலை பெறுகிற வரை நம்ம 24,600 எடுத்துக்கிறோம். இந்த 600க்கு பதிலாக நீங்கள் 630 மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த ஜோனை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிதல்களை ஏற்படுத்த ஆரம்பித்து விடும். பேங்க் நிஃப்டி மார்க்கெட் வந்துட்டு 174 பாயிண்ட் மைனஸில் இருக்காங்க. அவங்க என்ன இருக்கிறாங்கன்னு பார்த்தலாம். இங்கே 53,500 53,500 கால் புட்டை வந்து ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் கிச் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மல்டிபிள் கிச் கொடுத்ததுனால இன்றைக்கி புட் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் வீரியம். அது 53,500க்கு கீழே மார்க்கெட் இருக்கும்போது இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்காங்களா அப்படிங்கிறது பாருங்கள். இதுதான் வீரியத்திற்குண்டு. அப்போ 53,500 கால் புட்டோட அடிப்படையில் 2 பேர்த்தோட ஹை சேம் நியர் இருக்காங்க. அப்போ 53,500 700ன்னு வச்சுக்கலாம். அப்போ 52,800 இந்த பக்கம் 54,200 ஒரு இம்பேக்டட் ப்ளேஸாக இருக்க போகிறாங்க. க்ளோசிங் பார்த்தா நம்மளுக்கு 533,601. அப்போ புட் ஆப்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ 53,500க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது. அப்போ 600ன்னு எடுத்துட்டாலும் கூட 53,500 ப்ளஸ் 600 54,100 இந்த பக்கம் அதே 600. அப்போ 52,900. அப்போ 52,900 டு 54,100க்குள்ளே மார்க்கெட் எப்படி இருக்காங்க, 53,100க்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதை பிரித்து பார்த்து கொள்ளுங்கள். இம்ப்ளைட் வால்யூட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 14 நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்யூட்டி நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு இம்பேக்டட் இல்லை, ஒரு பாதகமும் இல்லை. இப்போ 53,200. அப்போ 53னா கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் ப்ரீமியம் இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் ஃப்யூச்சர் எங்கே இருக்குன்னு நீங்கள் போய் வேணாலும் செக் பண்ணிக்கோங்க. 53,500 இந்த இடத்துல இதோட டிஃபரன்ஷியேட் பார்த்தீங்கன்னா 533 601 எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்மளுக்கு 67 புள்ளிகள். அப்போ 67 புள்ளிகளை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 53,433 அப்படிங்கிற இடம் 34. இப்போ நம்ம ஃப்யூச்சரை போய் பார்க்கலாம். இதற்கு நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இது உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி கணக்கீடுகள் தெரிஞ்சால் தான் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத எளிதாக புரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நிஃப்டியோட டைம் வேல்யூ நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. 100 பாயிண்ட்டோட டைம் வேல்யூ எப்போ உங்கள் கையில் இருக்கணும், அதுதான் 100 பாயிண்ட்டோட கேப். இது 100 பாயிண்ட் நான் ஸ்பாட்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்குறோம். இது பார்த்திங்கன்னா 227, இவங்க பார்த்திங்கன்னா 168. ஆனால் எவ்வளோ இருக்கணும்னா 100 ரூபா தான் இருக்கணும். அப்போ 15 395 ரூபா. அப்போ இந்த 100 ரூபாய் கழிச்சிட்டா 295 ரூபா. இந்த 295 ரூபா தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 168 125. இதுதான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதே இப்போ டைம் வேலை 293 ரூபாயா, இது பாருங்கள் 550 டு 650 எடுத்துக்கலாம். இதுவும் 100 ரூபா தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் 195 193. அப்போ 8 8 388. 100 ரூபாய்க்கு கழிச்சிட்டா 288 இருக்கணுமா. 144 144 எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு 288. டைம் வேல்யூ சரியாக இருக்குது. இதே பாருங்கள் இந்த பக்கம் 100 ரூபா, $259. இந்த பக்கம் 144 403 ரூபா. இங்கே பாருங்கள் இதை 100 ரூபாய்க்கு கழிச்சிடுங்க 303 ரூபா இருக்கணும். இங்கே பாருங்கள் 195
106. அப்போ டைம் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் சரியாக இருக்குன்னு பாருங்கள். அப்போது இந்த 100 ரூபா கேப்குள்ளே 280லிருந்து 300 ரூபாய் டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாச்சு. அப்போ 100 ரூபாய் இருக்க வேண்டியவங்க இந்த இடத்துல 300 ரூபாய் இருக்கிறாங்கன்னா 200 ரூபாய் அதிகமான விலை கொடுத்துருக்காங்க. இந்த 200 தான் செல்லருக்கு தேவை. அப்போ அந்த ப்ரீமியம் கரைவு தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இதன் மூலியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த கணக்கீடெல்லாம் நான் வந்துட்டு 600 பேஸ் பண்ணி நான் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு பயிற்சியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,550 கால் புட்டுக்கும் 24,500 கால் புட்டுக்கும் நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும், கணக்கீடை நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணணும். 24,550 இதற்கு உண்டான கணக்கீடும் வைட் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். 24,500 இந்த இதுக்கு லெவல்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.